எனது அன்பார்ந்த விளையாட்டு நெஞ்சங்களை மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொலியில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாட்களில் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் இந்த முறை T20 ஃபார்மேட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் குழுநிலை போட்டி ஒன்று நடைபெற்றிருந்தது. இந்த குழுநிலை போட்டியில் குழு பிக்கான போட்டியில் ஹாங்காங் மற்றும் இலங்கை அணிகள் நேற்று பல பரீட்சை நடாத்தியிருந்தன. உங்களுக்கு தெரியும், அனைத்து கிரிக்கெட் நெஞ்சங்களும் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் நேற்றைய தினம் நினைத்திருப்பார்கள் இலங்கை லாபகமான முறையில் இந்த போட்டியை சாமர்த்தியமாக வெல்லும் என்று. ஆனால் நேற்றைய தினம் சற்று தலைகீழாகவே இந்த விடயம் நடந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், ஹாங்காங் அணியினர் அனுபவத்தில் மிகவும் குறைந்தவர்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பல அனுபவ வீரர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய நாட்களில் சரமாரியான கிரிக்கெட்டை விளையாடி கொண்டிருக்கின்றது இலங்கை அணி. அத்தோடு உங்களுக்கு இன்னொரு விடயம் தெரியும், இலங்கை அணி ஒரு நாள் நல்ல குட் கிரிக்கெட் என்று குவாலிட்டியான கிரிக்கெட் என்று சொல்வார்கள், அதை விளையாடுவார்கள். அடுத்த தினம் அதற்கு மாற்றமான தலைகளான விளையாட்டை விளையாடுவார்கள். இதுதான் இந்த இலங்கை அணிக்கு இன்றைய நாட்களில் ஒரு பேஷனாக இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற போது அவர்கள் ஒரு விதமான போட்டியும், நாங்கள் நினைக்காத போது கிரிக்கெட்டின் ஒரு பிரில்லியன் கிரிக்கெட்டையும் அவர்கள் விளையாடுவார்கள் என்பதை நாங்கள் இந்த சமீப கால போட்டிகளிலிருந்து கண்டுகளித்திருந்தோம். எது எவ்வாறாக இருந்தாலும் நேற்றைய தினம் ஹாங்காங் அணி மிக சிறப்பான ஒரு போட்டி பல பரீட்சையை இலங்கையுடன் நடாத்தியிருந்தது. உண்மையில் அதை பார்க்கும் பொழுது இந்த அனுபவம் இல்லாத அணிகளும் இந்த T20க்கு என்டர் ஆகி கலக்கி கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நேற்றைய போட்டியை எடுத்துக்கொண்டால் ஹாங்காங்கின் துடுப்பாட்ட வீரர்கள் சற்று லாபகமாக இலங்கையின் பந்து வீச்சாளர்களை அணுகியிருந்தார்கள். அதில் ஹயாத் 42 ஓட்டங்களை 31 பந்துகளுக்கு பெற்றிருந்தார். அத்தோடு கிஞ்சித் ஷா 27 ஓட்டங்களை 22 பந்துகளுக்கு பெற்றிருந்தார். மொத்தமாக 149 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகளை 20 ஓவர்கள் முடிவில் பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் நேற்று இலங்கை பந்து வீச்சில் ஹசரங்க 4 ஓவர்களை வீசி 25 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சமீர 4 ஓவர்களை வீசி 32 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஆனால் 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இலங்கை அணியினரால் பெறக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம். அந்த வகையில் ஹாங்காங் அணி மிகச் சிறப்பான துடுப்படுத்தாட்டம் என்று கூற வேண்டும் அவர்களின் சமீப கால போட்டியை பார்க்கின்ற போது. அத்தோடு இலங்கை களம் புகுந்திருந்தது. இலங்கை களம் புகுந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த சமீப காலங்களில் இலங்கையின் சூழல் அழைக்கப்படுகின்ற இலங்கையின் ஒன்மேன் ஆர்மி பெத்தும் நிசங்க மிகவும் ஒரு சிறப்பான துடுப்படுத்தாட்டத்தை அங்கே அரங்கேற்றியிருந்தார். 68 ஓட்டங்களை பெற்றிருந்தார் 47 பந்துகளுக்கு முகம் கொடுத்து. அதனை தொடர்ந்து விக்கெட்டுகள் இழக்க ஆரம்பித்தது. இலங்கை அணி ஒரு கட்டத்தில் மரணம் தப்பினால் மரணம் என்கின்ற நிலைக்கும் சென்று ஒரு மாதிரியாக இந்த போட்டியை வெல்லக்கூடிய நிலைமை இலங்கை அணிக்கு நேற்றைய தினம் வந்தது. அந்த வகையில் குசல் மெண்டிஸ் 29 ஓட்டங்களை 18 பந்துகளுக்கு முகம் கொடுத்து பெற்றிருந்தார். ஹசரங்க இறுதியாக 9 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 20 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். நேற்றைய தினம் கமல் மிஷார மிக சிறப்பான துடுப்படுத்தாட்டத்தை ஆடுவார் என நினைத்திருந்தோம்.